வணக்கம். இப்போ வந்து தேங்காய் போலி செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து கடாயில கொஞ்சமா தேங்காய் துருவலை, இது வந்து கொஞ்சம் உடனே சாப்பிட்றதுனா நீங்க வந்து தேங்காய் துருவல் வதக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா அப்படி வறுத்துட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டா நெய் விட்டு வறுத்துருங்க, நல்லா வாசனையா நல்லா இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுறேன். என்கிட்ட தேங்காய் போலிங்கும் போது தேங்காய் தான் நிறையா அதில் தெரியணும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆன தேங்காய் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் இதுக்கு. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம். உடனே செய்கிறதுனா பச்சையாக போட்டு அப்படியே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நல்லா வறுத்துட்டு பாருங்க, அப்படியே சிம்மில் வச்சு வறுத்துருங்க. ஸ்டவ்வில் வச்சுறேன், இந்த ஸ்டவ்வில் வச்சுறேன், தெரியல அதனால இதில் வைக்கிறேன். பாருங்க, சிம்மில் வச்சு இப்படி நல்லா கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துடணும், அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா 2-3 நாளைக்கு வச்சிருந்து நம்ம சாப்பிட்லாம். நல்லா அந்த அந்த தேங்காய் உள்ள அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அதே சமயம் வந்து கருகக்கூடாது, கருகாமல் இப்படியே மெதுவாக வறுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்துட்டேன். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுறேன். இது வந்து ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு வந்து இந்த தேங்காய்க்கு தகுந்த மாதிரி இவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியை வந்து நல்லா சர்க்கரை போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுருங்க. ஏலக்காய் பொடி போட்டால் தான் இது நல்லா வாசனை, போலிக்கு வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து இந்த கட்டி வெல்லத்தை நல்லா அப்படியே தூளாக நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து வெல்லம் நல்லா இனிப்பாக இருந்தால் தான் உள்ளே நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்கு, அதனால் இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா தூளாக இருக்கணும் வெல்லம், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வைக்கும் போது எல்லா இடத்துலையும் நல்லா பரவி வரும். ஒரு பக்கம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் அப்படியே அது தங்கிடும், அது வந்து சமமாக இருக்காது. அதனால நான் வந்து நீங்கள் நல்லா இப்படி தூளாக எடுத்து வச்சுக்கணும் இந்த வெல்லத்தை. இந்த தேங்காய்க்கு இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு எல்லாம் அளவு கரெக்டாக வருது. இன்னும் கொஞ்சம் கூட நான் இனிப்பு போடுறேன், இனிப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா தூளாக வெல்லம் இருந்ததுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிக்க வருது. இந்த தேங்காய் வேறு கொஞ்சம் சூடு அந்த இதுலேயே வந்து நல்லா இலகி நல்லா பிடிக்க வந்துருச்சு. அதுவே இல்லைனாலும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக பிசைஞ்சுக்கணும். தேங்காய் வந்து கொஞ்சம் பிடிக்க முடியல, பச்சை தேங்காய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக அப்படியே பிசைஞ்சிருங்க. இப்போ இதுதான் வந்து உள்ளே வைக்கிற நம்ம ஸ்டஃபிங்கு. நல்லா உருண்டையாக வச்சு பாருங்கள். இது நம்ம வந்து அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு எவ்வளோ அளவோ அது தகுந்த மாதிரி உருண்டையை நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு
எடுத்துட்டோம்னா அது வந்து மாவு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், அவ்வளோதான். அதை விட ரொம்ப அதிகமாக வச்சுனாலும் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் கிடைக்காது, கரெக்டாக இருக்காது சாப்பிட்றப்ப. அதனால இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, இந்த 4 பொடியை நான் போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து மைதா மாவை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை நல்லா பதமாக ஊற்றி பிசைஞ்சு இந்த பதத்துக்கு இங்கே பாருங்க, இப்படி எடுக்கிறப்ப பாருங்க, இப்படி இருக்கணும் மாவு. இப்படி எடுக்கிறப்ப இந்த மாவு வந்து லூஸாக நல்லா இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாருங்க, இப்படி கையில் இப்படி இதுவாக இருக்கணும். அதனால நீங்கள் வந்து நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு அதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். எண்ணெய் இல்லைன்னா நெய் இதை சேர்த்தாது ஊற வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தேன், அதோட சேர்த்து கொஞ்சம் நெய் ஊற வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெயிலே ஊற வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும் மாவு. இப்போ இந்த உருண்டைக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம இதை ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிடலாம். நெய் தடவும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த உருளையை வந்து உங்களுக்கு நம்மளும் கையில் வந்து அந்த நெய் இருக்கிறதுனால பாருங்க ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்படி நல்லா கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இதை வச்சிடணும். வச்சுட்டு இது நல்லா இப்படி மூடிடணும். பாருங்க, ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இப்படி தட்டிடணும். வச்சு சமமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருகலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக நெய் தடவிடுங்க. நெய் தடவி இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு கரெக்டாக தட்டிகிட்டே இருக்கணும். கோழி வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கலாம். ரொம்ப அகலமாக வேணுனாலும் நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தி ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வச்சு தட்டிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சின்னதாக போதுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கலாம். நல்லா நல்லா வந்து மெலிசாக வரணும். இந்த ஓரத்துலலாம் வந்து மாவு வந்து கூடு மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் அந்த மாவு உள்ளார பரவிடும். அப்போ வந்து எல்லாம் அப்படியே சாப்பிட்றப்ப எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இந்த அகலத்துக்கு வந்துருச்சு. இதை விட அகலம் இந்த மாவில் இவ்வளோ தான் வரும். ரொம்ப தட்டினோம்னா அப்புறம் இலகி போயிடும். ரொம்ப இப்படி இருக்கட்டும். இன்னும் ஒன்று கூட நான் செஞ்சிடுறேன். போட்டு எடுக்கணும் இல்லைங்களா, அதனால இன்னும் ஒன்று வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்படி இருக்கட்டும். இன்னொரு இதில் நான் நெய் கொஞ்சம் தடவிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துடுறேன். உள்ள பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம கையிலையும் நல்லா ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள். ஊறின கூட நல்லா சாஃப்டாக ஊறுறது. நல்லா மெயினாக வந்து இந்த மாவு வந்து நல்லா வந்து ஊறணும். அதுதான் இதில் வந்து ஒரு நல்ல இது. இல்லைன்னா ஊறாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து போலி சாஃப்டாக இருக்காது, சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் கிடைக்காது. எப்போவுமே 1 மணி நேரமாவது வந்து நீங்கள் இதுக்கு நல்லா ஊற வைக்கணும். இதுக்குள்ளே இந்த உருண்டையை வச்சுருவேன். நல்லா மூடிட்டு
இந்த வாக்குலேயே நீங்கள் எப்படி தட்டினாலும் பரவாயில்ல. இல்லை வந்து திருப்பிட்டு அந்த சைடு வச்சு தட்டினாலும் கரெக்டாக வரும். கொஞ்சம் ஆனால் நெய் விட்டுக்கணும், இல்லை வந்து எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா சமமாக எல்லா இடத்துலையும் பரவி வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம தட்டினாதான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டஃபிங் பரவும். உங்களுக்கு இந்த வாழை இலை கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஒரு கவரு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி தட்டிங்க போட்டிங்கன்னா நீங்கள் போலி கரெக்டாக இருக்கும். பாருங்க, இது 2 செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் இது 2 வந்து போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சிடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெயை விட விட்டுக்கலாம். நெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். போலினாலே நெய் தடவும் போது அது ஒரு நல்லா வாசனையாக டேஸ்டாகவும் இருக்கும். அதனால நல்லா இப்படி ஃபுல்லாக நெய் விட்டாச்சு. பாருங்க, இதை நல்லா தட்டினோம் அப்படிங்களா. இதை வந்து மாவை வந்து தோசை தவாவில் அப்படியே மெதுவாக போட்டுருவோம். அப்படியே மெதுவாக எடுத்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். நிறைய பண்ணிட்டுன்றதுக்காக தோசை தவா பெருசாக இருந்தாலும் அப்படி போட்டு எடுக்காதீங்க. ஒவ்வொன்றா போட்டால் தான் நல்லா அது ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா அழகாக வரும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் எப்போவுமே. இதில் வந்து தேங்காய் போலி, பருப்பு போலி, அதுக்கப்புறம் வேறு நம்ம பழத்தில் கூட வாழைப்பழம், அதுக்கப்புறம் வேறு பால்லாம் ஊற்றி அந்த வாழைப்பழ போலி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அது கூட செய்யலாம். இந்த மாதிரி நிறைய போலி வகைகள் இருக்குது. அதில் ஒரு நாள் நான் வாழைப்பழ போலி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா மெதுவாக அந்த நெய்யே போதும் நல்லா விட்டுருக்கேன். இதை நீங்கள் வந்து இப்போ நான் வறுத்ததுனால 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. பச்சையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு காலி பண்ணிடணும், நல்லா கெட்டு போயிடும். பச்சை தேங்காவாக இருந்ததுன்னா. ட்ரை தேங்காய் நம்ம வந்து அதை வறுத்து போடுறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் தயார் பண்ணணும். 2 சைட்லேயும் நல்லா இப்படி நிறம் மாறி வருது பாருங்க. கருக விடாமல் சிம் பதத்துலேயே வச்சு அப்படியே எடுத்துடணும். இன்னும் கூட கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நல்லா தட்டலாம். கலர் பாருங்கள் இப்படி சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த மாதிரி வர வரைக்கும் அதை வந்து இப்படி பரட்டி பரட்டி போட்டுட்ருக்கணும். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துக்கிறேன். இதையும் போட்டுறேன். இதுக்கு அதே மாதிரி இதை நெய் விட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் அகலமாக கூட தட்டலாம்.
என்ன செய்யணும், இப்படி வச்சு கவராக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அதை வந்து நல்லா எண்ணெயில் ஒட்டிட்டு அப்படியே அழகாக மெதுவாக எடுத்துடணும் அதை. இப்படி வந்துச்சு பாருங்க. இதே மாதிரி தான் இந்த பருப்பு போலியும் செய்யணும். பருப்பை வந்து வேக வச்சிடணும், சிறுபருப்பு. ஸ்டஃபிங் வந்து மைதா மாவு இதே மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டஃபிங்க்கு அந்த வந்து அந்த சிறுபருப்பு அது நல்லா அப்படியே வேக வச்சு சொன்னீங்கன்னா அதை வந்து தேங்காய் தேங்காய் போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பருப்பு, ஏலக்காய், வெல்லம் இதை வந்து அப்படியே வச்சு ஸ்டஃபிங்காக வச்சு போட்டிங்கன்னா பருப்பு போலி சூப்பராக இருக்கும். பனானா வாழைப்பழ போலியும் அதே மாதிரி தான் செய்யணும். இன்னும் வந்து நீங்கள் பால் விட்டு அதில் சேர்த்து பிசைஞ்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து கலருக்கு வந்து நம்ம இந்த மஞ்சள் பொடியே ரொம்ப நல்லது. மற்ற கலர் சேர்க்கறத விட நம்ம மஞ்சள் பொடி பாருங்கள், போட்ட உடனே எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது அது ஒரு நல்ல உடம்புக்கும் நல்லது, கலரும் அழகாக தெரியுது. கலர் சேர்க்கறத விட இந்த மஞ்சளே சேர்த்துக்கலாம் மாவோட பிசையும் போது. ரெண்டு பக்கமும் நல்லா அப்படி திருப்பி போட்டு நல்லா ஏலக்காய் வாசனையோட போலி சூப்பராக வருது. இது மாதிரி இலைங்க, இந்த கவருங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தட்டி கொஞ்சம் அப்படியே ரெடியாக வச்சா கல்லை வந்து எடுக்காமையே நம்ம டக்கு டக்குன்னு போட்டு பொடி எடுத்துடலாம். கல்லை ஆஃப் பண்ணாமையே நம்ம அடுத்து போட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். கொஞ்ச நேரம் டக்குன்னு விட்டோம்னா கொஞ்சம் நேரம் மாறிடுது. அதனால கரெக்டான சிம் பதத்திலேயே நீங்கள் வந்து எடுத்துடணும். பாருங்க, போலி ரெடி ஆயிடுச்சு. பாய். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.